ராகு வந்து தன்னம்பிக்கை ஊட்டுறார், தைரியத்தை கொடுக்குறார். அதாவது முன்ன பின்ன தெரியாமல் திடீர் பழக்க வழக்கம்தான், ஆனால் ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க. ஒரு பிஸ்னஸுக்கு வந்து அவங்களே ஒரு பாலமாக இருந்து செயல்படுறாங்க. அப்படியே புது நபர்களை சந்திக்கக்கூடிய அமைப்பும் ஏற்படுகிறது. அதுவும் உங்களுக்கு ஒரு நல்ல பலன்தான். மற்றபடி நமக்கு தொழில் பலம், உழைப்பின் பலம், கடன் சம்மந்தப்பட்டது இதில் எல்லாம் வந்து ஒரு கேட்டபடி பணம் ரொட்டேஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பை கொடுத்துறாங்க. இந்த முதல் 15 நாட்களில் என்ன ஆகும்னா ரிட்டர்ன்ஸ் கம்மியாக இருக்கும். கொடுத்த பணம் வரல, முதலீட்டுக்கு பத்தலை அப்படிங்கிறது. சிலது வேண்டாத செலவுகள், திடீர்னு வந்த மருத்துவ செலவுகள், அதே மாதிரி தந்தை வர்க்கம் பூர்வீகம் சம்மந்தப்பட்டது, இதில் எல்லாம் வந்து ஒரு பிரச்சனைகள், வம்பு வழக்குகள். அதே மாதிரி ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா திருமண ரீதியான பிணக்குகள் போயிட்டுருக்கும். அதனால் அந்த சச்சரவுகள் இதெல்லாம் கூட இந்த 15 நாட்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும். அந்த அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நாம் வந்து சிவன் வழிபாடை மெயினாக பிடிச்சிக்கணும். அது மலை மேல் இருக்கிற சிவன் கோயில் ரொம்ப ரொம்ப சிறப்பு. உங்களுக்கு கிருத்திகை நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரத்தை பிடிச்சிக்கோங்க. அதில் அந்த மாதிரி சிவன் வழிபாடுகளை பண்ணுங்க, பார்வதியையும் வழிபடுங்க. அதே மாதிரி பரணி நட்சத்திரம், பூர நட்சத்திரம், பூராட நட்சத்திரத்தில் பார்வதி, துர்கை, அம்பாள்களையும் வழிபடும். ஸோ இந்த நட்சத்திரங்கள் பார்த்து நம்ம இந்த வழிபாடுகள் செய்யும்போது இந்த பிரச்சனைகள் அகலும்.